ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திரச்சி மீன் வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சென்னையில் திருக்க மீன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், சின்ன வெங்காயம் எடுக்கணும். என்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா மிளகு, வெந்தயம், ஒரு 4 பல் பூண்டு. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், பூண்டு, மிளகு, வெந்தயம் போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இது ஆறுனதும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கு புளி சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இந்த டைமில் நான் உப்பு செக் பண்ணேன். தேவைக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், அப்புறமா வெங்காயம், கூடவே கருவேப்பிலை. இப்போ கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்து அதை இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.